திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 167 கூடல் காண்டம் கால்மாறி ஆடின படலம் பகுதி 19. எம்பிரான் திருமூலதேவ நாயனார், காரைக்கால் அம்மையார், ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார், அப்பர் சுவாமிகள் திரு நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான், சேரமான் பெருமாள் நாயனார், பட்டினத்து அடிகள், நம்பியாண்டார் நம்பிகள், ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான், குமரகுருபர சுவாமிகள் என்று இந்த அருளாளர்களின் அருள் அனுபவங்களை, திருக்கூத்து தரிசன அருள் அனுபவங்களை சிந்தித்தோம். இது மட்டுமல்ல, இன்னும் சிவபிரகாச சுவாமிகள், ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர், இரட்டையர்கள், ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள், ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் என்று தொடங்கி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முதலான அருளாளர்களும் இந்த ஆனந்த கூத்தின் அனுபவத்தை நமக்கு அருளி காட்டியிருக்கின்றார்கள். எனவே ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திருமேனி கொண்டருளிய அமைப்பு என்பது அது புராண ஆசிரியர்களின் புதிய கற்பனை படைப்பு அன்று, சிற்பியின் சிந்தனை மாற்றமும் அன்று. அது அந்த திருமேனி உயிர்கள் மீது வைத்த கருணையால் எம்பெருமான் தாமே மேற்கொண்ட திருமேனி. எல்லாவற்றையும் கடந்த சிவன் உரு அருவுமல்லன், சித்தினொடு அசித்துமல்லன், பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன் என்ற நிலையிலிருந்து ஆன்மாக்கள் மேல் வைத்த பெரும் கருணை பொருட்டு இத்திருவுருவத்தை எடுத்துக்கொள்கின்றார். அவர் கொண்ட கூத்து உருவத்தை விளங்கிக் கொள்ள யாராலும் முடியாது. நிறைய தாண்டவ பேதங்கள் அருளப்பட்டிருந்தாலும் எல்லா தாண்டவ பேதங்களுக்கும் பொதுவாக உள்ள திருமுக மண்டலம், திருமுடி இவைகளை பற்றிய தத்துவ குறிப்புகள் மிக விரிவாக அருளப்பட்டிருக்கின்றன. இறைவன் விராட் ஸ்வரூபன் என்று வேதம் சொல்கின்றது. இறைவனுக்கு இந்த உலகமே திருமேனியாக அமையும் பொழுது 8 திசைகளும் அவருடைய திருக்கரங்களாகின்றன. அதனால் 4 திருக்கரங்கள், 8 திருக்கரங்கள், 16 திருக்கரங்கள் உள்ளிட்ட பேதங்கள் கொண்ட ஸ்ரீமத் நடராஜ திருவுருவம் அமைகின்றது. 8 திசைகளோடு விண்ணும் மண்ணும் ஆகிய மேல் திசை கீழ்த்திசை இவைகளையும் சேர்த்து 10 திசைகளும் 10 திருக்கரங்களாக அமைகின்றன என்று காமிக ஆகமம் கூறுகின்றது. எம்பெருமானின் திருமுகத்திலே இருக்கின்ற திருக்கண்கள் 3, சூரிய சந்திர அக்னி என்கின்ற முச்சுடர்களை 3 திருக்கண்களாக கொண்டு இறைவனார் விஸ்வரூபனாக விளங்குகின்றார். அன்றியும் இச்சாஞான கிரியைகளாக இறைவனாரது திருக்கண்கள் விளங்குகின்றன என்று காமிகம் கூறுகின்றது. அதனை அடியொற்றியே அகோர சிவாச்சாரியார் போன்ற சமய சித்தாந்த செயல்முறைகளை விளக்க வந்த ஆசிரியர்களும் இறைவனது திருக்கண்கள் இச்சாஞான கிரியைகள் என்றும் சோமசூரிய அக்னிகள் என்றும் விளக்குகின்றனர். பட்டினத்து சுவாமிகள் முக்கண்ணன் என்பது முத்தி வேள்வியில் தொக்கது என்னிடை என்பது ஓர் சுருக்கே என்று அருளுகின்றார்கள். இனி இறைவனாரின் குமிழ் சிரிப்பு, ஆனந்த கூத்தனுடைய திருமேனி அமைப்பில் அவர் திருமுகத் தோற்றமே தனித்த சிறப்புடையது. அதிலும் அந்த புன்முறுவலுக்கு உள்ள அழகு மிக மிக உயர்ந்தது. அப்பர் சுவாமிகள் மனத்தை கவர்ந்த ஆற்றல் உடையது. கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்று அப்பர் சுவாமிகளின் அனுபவ வாக்குகளால் இது விளங்குகின்றது. அந்த சிரிப்பு வெறும் நகைச்சிரிப்பு அன்று, உள்ளதன் மலம் வாட்டி வினை கெடுத்து நிலையளிக்கும் புன்முறுவல். இறைவனாரின் அந்த புன்முறுவல் என்பது உயிர்களிடையே இருக்கின்ற அழுக்கை வாட்டி கர்மங்களை கெடுத்து நல்ல கதியளிக்கும் புன்முறுவல். எனவே புன்முறுவல் என்பது இந்த உயிர்களினுடைய இரு வினைகளை கெடுப்பது. இரு வினைகளோ ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் என்று 3 வடிவில் வந்து இருக்கின்றன. இறைவனாரது அந்த சிரிப்பு திரிபுரங்களை அழித்து வழிகண்டது. எனவே அது 3 வினைகளையும் அழிப்பது. இடர் 3ம் எளித்தருளும் இளமுறுவல் முக மலர் இலங்க என்று சிவ தர்மோத்திரம் இதனை வலியுறுத்துகின்றது. இனி இறைவனாரின் திருச்சடைமுடி, ஞானியர் அடையாளம் சடைமுடி. எல்லாவற்றையும் முற்ற உணரும் பெரும் ஞானியாக விளங்குபவர் இறைவனார். ஆதலால் ஆன்மாக்களுக்கு ஞானம் அருள வேண்டி திருச்சடையை தரித்திருக்கின்றார். பனித்த சடை, செஞ்சடை என்று திருமுறைகளிலே திருச்சடையினை பற்றிய குறிப்புகள்.
நுண் சிகை ஞானமாம் என்பது திருமந்திரம். இச்சடையில் முடிச்சடையும் உண்டு, பரந்த ஜடையும் உண்டு. முடிந்த ஜடை என்பது ஒன்றுபட்டு குவிந்த ஞானத்தினையும், பரந்த ஜடை என்பது அது விரிந்து உலக உயிர்களுக்கு ஞானம் ஊட்டும் அந்த பரந்த நிலையையும் உணர்த்துகின்றன. முடித்த ஜடை என்பது இறைவனின் ஸ்வரூப நிலையையும், விரிந்த ஜடை என்பது இறைவனாரின் தடஸ்த நிலைமையினையும் நமக்கு உணர்த்துகின்றன. இனி இறைவனார் திருமுடியிலே சூடியிருக்கின்ற பிறை, இறைவனாரது திருமுடியிலே பிறைமதி, ஊமத்தம்பூ, கங்கை முதலியன இருக்கின்றன. இதிலே பிறைமதி என்பது இறைவனுடைய அளவில்லா ஞானத்தை அறிவிப்பது என்று காமிக ஆகமம் கூறுகின்றது. பட்டினத்து அடிகளும் தூமதி சடைமிசை சூடுதல் தூநெறியா மதியான் என அமைத்தவாறே என்று சொல்கின்றது. இறைவனாரின் அருளாற்றல் முழுவதும் ஆன்மாக்களுக்கு வினை கெடுத்து மேலான பதவி அளிப்பதற்கே பயன்படுத்தப்படும். அதுபோல பிறைமதியும் முழுமதியாய் செருக்குற்று திரிந்து தக்ஷன் முதலியோர் சாபமேற்று தேய்மதியாகி இறைவனாரின் திருவடி அடைந்தபோது இறைவன் அதன் சாபத்தை நீக்கி திருமுடி மேலே வைத்த நிகழ்ச்சி. எனவே அந்த சந்திரன் என்பது ஆன்மாக்களின் அடையாளம். இறைவனார் சந்திரனின் சாபத்தை நீக்கி திருமுடி மேலே வைத்த நிகழ்ச்சி என்பது இறைவன் ஆன்மாக்களின் வினைகளை கெடுத்து உயர்வு அளிக்கும் குறிப்பை உணர்த்துகின்றது. இறைவனாரின் திருமுடியிலே இருக்கின்ற கங்கை கூப்பிய கரத்தோடு கங்கையானவள் இறைவனாரின் சடையிலே சிக்கி விளங்குகின்றாள். இது இறைவனுடைய 8 குணங்களிலே அளவில் ஆற்றல் என்பதை அறிவிப்பதாகும். கணந்தோறும் பெருகிக்கொண்டே இருக்கும் கங்கையையும் ஒரு மயிர் இழையில் கட்டவல்ல கணக்கற்ற ஆற்றல் இறைவனாரின் ஆற்றல் என்பதை இது உணர்த்துகின்றது. இறைவனாரின் திருச்சடை முடியிலே ஊமத்த மலர், கூத்தப்பெருமானின் திருமுடியில் ஊமத்தம்பூ, எருக்கு, அருகு இவற்றை அணிந்திருக்கின்றார். இதில் அருகு என்பது ஞானத்தின் நுணுக்கத்தையும், எருக்கு என்பது ஞானத்தின் விளக்கத்தையும், ஊமத்தம்பூ என்பது அது விருப்பு வெறுப்பு அற்ற தன்மையையும், கூத்தப்பெருமான் திருச்சடையிலே சூடியிருக்கின்ற கபாலம் என்பது இறைவன் என்றென்றும் மங்கள ஸ்வரூபி என்பதையும் குறிக்கின்றன. இனி இறைவனாரது அந்த பவளம் போன்ற திருமேனி, கூத்தப்பெருமானின் பவளம் போன்ற திருமேனியில் பால் போன்று வெந்நீர் விளங்குகின்றது. திரு ஞானசம்பந்த மூர்த்தி சுவாமிகளும் பராவணமாவது நீரு என்று பாடி அருளுகின்றார். எனவே பராவணம் என்பது பறையின் வண்ணம், திருநீரு விபூதி என்பது பராசக்தியின் வடிவமாய் இறைவனின் திருமேனி முழுவதும் இறைவனின் இருந்து பிரிப்பின்றி கூடியிருப்பதை காட்டுகின்றது. அந்த திருவெண்ணீரு உயிர்களின் பாச வல்வினையை போக்குவல்லது. விஸ்வரூபியாகிய இறைவனின் திருமேனி முழுவதும் திருநீரு அணிந்திருக்கின்றார். இதனையே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளும் பாசமும் அங்கது கழிய பண்ணும் திருவெண்ணீரும் என்று அருளுகின்றார்கள். எனவே திருநீரு என்ற விபூதி என்பது பராசக்தியின் வடிவமாக உயிர்களின் மலங்களை அழுக்குகளை கெடுப்பதாக அநாதி நித்திய பொருளாக விளங்குகின்றது. இனி இறைவனாரின் திருச்செவி. இறைவனுடைய திருச்செவிகள் பரநாதம் பரவும் பராகாச வடிவமானவை. பராகாசம் எங்கும் பரவிய பிரணவ வடிவம் ஆதலால் உடுக்கையை ஒலித்து அப்பரநாத ஒலியை இறைவனார் வலது திருச்செவியில் ஏற்று சப்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றார். எனவே இறைவனாரது திருச்செவிகள் பராகாச வடிவமானவை. இறைவனாரின் இடது திருச்செவி மான் ஒலியை ஏற்படுத்துகின்றது. மான் அகங்கார வடிவமான உயிர் உலகத்தை அழிக்கும் ஒலியை உண்டாக்கியது. அதனை அடக்கி திருச்செவியில் ஏற்று நிற்பது தீய ஒலிகளையும் பராகாசத்தில் ஏற்று அடக்கியாளும் அருளாற்றலை அறிவிப்பது. இறைவனார் வலது திருச்செவியில் குழையும் இடது திருச்செவியில் தோடும் கூத்தப்பெருமான் அணிந்திருக்கின்றார். அதன் குறிப்பு ஆணோடு பெண்ணாய் அமைந்த இந்த உலகம் தன் உரு என்பதையும் வையகம் முழுவதும் தன் வடிவு என்பதையும் உணர்த்துகின்ற திருக்குறிப்பு. வலது திருச்செவி என்பது துடியோசையாகிய சப்த பிரபஞ்ச படைப்புக்கு இடம் தந்து நிற்பது. இடது திருக்காது என்பது அழிவாற்றலை அடக்கி அருளுவதாகிய அருளாற்றலையும் அறிவிப்பது. வலது காதில் குழை என்பது சிவத்தையும், இடது காதில் தோடு என்பது சக்தியையும்,
ஆக சிவசக்திகளின் தனித்தன்மையையும் விளக்குகின்றது. தோடு என்பது பெண்கள் அணியக்கூடிய ஆபரணம். அதை இடது திருச்செவியிலே எம்பெருமான் அணிந்திருக்கின்றார் என்பது நம் அனைவரும் தெரிந்தது. இனி இறைவனாரின் திருநீல கண்டம், அது இறைவனாரின் அருள் ஆற்றலை விளக்குகின்றது. ஆலாலம் உண்டிலனேல் அன்று அயன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாழலோ என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கூறி அருள்கின்றார் திருவாசகத்தில் திருச்சாழலில். அமரர்கள் நஞ்சினால் இறந்துபடாமல் இருக்க அந்த நஞ்சை தாமுண்டு தம்முடைய திருக்கண்டத்திலே ஏற்று இறைவனார் தம்முடைய நித்தியத்தன்மையை விளக்கி அருளும் திரு அடையாளமாக இருப்பது இறைவனாரின் திருநீல கண்டம். இனி கூத்தப்பெருமான் திருக்கரத்திலே ஏந்தியிருக்கின்ற துடி ஆனந்த கூத்தன் திருக்கரங்கள் 4னுள் பின் வலது கரத்தில் துடி என்கின்ற டமருகம் இருக்கின்றது. இது இறைவனாரின் சிருஷ்டி தொழிலை அறிவிப்பது என்று உண்மை விளக்கம் அறிவிக்கின்றது. அதிலிருந்து எழுத்தோசைகள் பிறக்கின்றன. இசை ஓசையாகிய சரி கம பத நிச என்ற ஸ்வரங்கள் 7ம் தோன்றுகின்றன என்று குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் கூறுகின்றது. மேலும் சிதம்பர ரகசியத்தில் நாரத முனிவர் நடராஜ பெருமானை வணங்கி ச ப என்னும் 2 ஸ்வரங்களையும் அதிலிருந்து இரட்டிப்பாக இருக்கும் ரீ க ம த நீ என்ற ஸ்வரங்களையும் தெரிந்து கொண்டு 12 ஸ்வரங்களால் சங்கீத சாஸ்திரத்தை செய்தார். எனவே உடுக்கையிலிருந்து சா பா என்ற 2 பிரகிருதி ஸ்வரங்கள் உண்டாயின. அந்த 2லிருந்து ரீக த ம நீ என்னும் விக்ருதி ஸ்வரங்கள் உண்டாயின என்பது பெறப்படுகின்றது. எனவே எல்லா ஸ்வரங்களுக்கும் தோற்றுமிடம் என்பது ஸ்ரீமத் கூத்தப்பெருமான் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற டமருகம் என்பது பெறப்படுகின்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் நாதப்பறையினர் அன்னே என்னும் என்று கூறி அருளுகின்றார். இனி இறைவனார் தமது இடது திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற அக்னி, அது அழிக்கும் செயலை அறிவிப்பது. சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம் என்று உண்மை விளக்கம் இந்த கருத்தை நன்கு விளக்குகின்றது. இந்த அக்னியானது மாயாகாரியமான தத்துவங்களை சுட்டிக்காட்டி உயிர்களுக்கு விளக்குகின்றது. உயிராகிய நீ இந்த மாயாகாரியமான தத்துவங்களிலிருந்து வேறுபட்டவன் என்ற உண்மை ஞானத்தை உணர்ந்து கொள் என்று உணரச் செய்து உயிர்களின் பாசங்களை நீரு ஆக்குவதால் காமிக ஆகமம் இந்த தீச்சுடரை சம்ஹார சக்தி என்று சொல்கின்றது. இறைவனாரின் அபயகரம் என்பது பிறவிச் சுழலில் அகப்பட்டு வருந்தி ஓடி வந்த உயிர்களுக்கு அபயம் அளிக்கின்ற திருக்கரம். இது வலது திருக்கரங்களுள் ஒன்று. இதனை தோயும் திதி அமைப்பில் என்று உண்மை விளக்கம் இது ஸ்திதி சம்ஹாரத்தை உடையதாக குறிப்பிடுகின்றது. இனி இறைவனாரின் கஜஹஸ்தம் இறைவனாரின் இடது திருக்கரங்களில் ஒன்று குறுக்காக திரிபதாகை முத்திரையோடு தூக்கிய திருவடியை குறித்து காட்டி நீண்டு நிற்கின்றது. இதுவே ஆனந்த நடனத்தில் வரதஹஸ்தமாகவும் அமையும். இது பரிபாகமுற்ற ஆன்மாக்களை நோக்கி அந்த குஞ்சித பாதத்தை சுட்டிக்காட்டி இதுதான் நீ அடையக்கூடிய இன்பமயமான இடம் என்று சுட்டுகின்ற குறிப்பினை உடையது. இனி ஸ்ரீமத் கூத்தப்பெருமான் அணிந்திருக்கின்ற பூநூல் கூத்தப்பெருமானின் திருமார்பிலே குறுக்காக உந்தி வரை தொங்குவது. மூலாதாரத்திலிருந்து நாபிக்கு மேலாக கிளர்ந்து எழும் குண்டலினியை குறிப்பது. திருமந்திரம் நூலது வேதாந்தம் என்று கூறுவதால் வேதத்தின் சிரசாகிய பிரணவகாயத்ரியை குறிப்பதுவும் இறைவனாரின் பூநூல் ஆகும். இனி இறைவனார் உடுத்தியிருக்கின்ற கோவணம் உலகத்திலே 64 என்று அறிவிக்கப்படுகின்ற எல்லா வகை கலைகளாலும் அறியப்படும் பரஞான கலை. அதுவே 4 வேதங்கள் என்கின்ற அரைஞானில் கோர்த்து அந்த பரஞான கலையே திருக்கோவணமாக அமைகின்றது. எனவே கோவணமும் அந்த அரைஞானும் சேர்த்து அது வேதமும் பரஞானமும் ஆகின்றது. இனி இறைவனாரின் சிலம்பும் கழலும் இறைவனார் திருவடிகளை அலங்கரிப்பன. இவை இரண்டுமே மறைச்சிலம்பு ஆர்ப்ப என்று ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். வேதங்களே சிலம்பாக விளங்குகின்றன. கள்ள வினைவென்று பிறப்பறுக்கச் சாத்திய வீரக்கழலும் என்று இறைவனார் சாற்றியிருக்கின்ற கழலை பற்றி போற்றி பகுரடை கூறுகின்றது. நம்முடைய வினை படலத்தை வென்று பிறப்பு அறுப்பது கழல் என்கின்ற தத்துவத்தை
விளக்குகின்றது. இனி இறைவனாரின் தூக்கிய திருவடி குஞ்சித பாதம் இது உள் வளைந்து அடிக்கீழ் இருக்கும் உயிர்களுக்கு ஏற்ற முடிபோல விளங்கி முக்தி இன்பத்தை அளிப்பது. திருவடியையே நெடும் கரையாக சொல்லி இருக்கின்றார் பட்டினத்து பிள்ளையார். இறைவனாரின் ஊன்றிய திருவடி என்பது ஒளி என்பது இருளில் தோயாது இருளின் வியாபகத்தை அடக்கி நிற்பது போல மாயாதீதமாகிய ஊன்றிய திருவடி முயலகனை தீண்டியும் தீண்டாத நிலையில் முயலகனை அடக்கி காட்டி இருக்கின்றது. இறைவனாரின் திருவடியின் கீழே இருக்கும் முயலகனை அபஸ்மாரம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. முயலகன் ஆணவ மலத்தின் அடையாளம். ஆணவ மலம் தலையெடுப்பதனாலேயே உயிர்களுக்கு அணு என்று பெயர். ஆணவ மலத்தின் வலிமையை ஒடுக்க இறைவனால் அன்றி ஆன்மாக்களால் முடியவே முடியாது. அது இறைவனாரால் மட்டுமே முடியும். அதனை அடக்கினால் உயிர்கள் வீடு பெறும் என்ற தத்துவத்தை உணர்த்துகின்றன ஊன்றிய திருவடியும் அதன் கீழே வெளி பிதுங்க உடல் நெறிய கிடக்கும் முயலகனும். இனி கூத்தப் பெருமானுக்கு அமைந்திருக்கின்ற திருவாசி. ஓங்காரமே நற்றிருவாசி என்பது உண்மை விளக்கம். கூத்தப் பெருமான் திருவுருவமே ஸ்ரீபஞ்சாட்சர வடிவம். எனவே பிரணவமாகிய அது கூத்தப் பெருமானுக்கு திருவாசியாக அமைந்திருக்கின்றது. அந்த ஓம்காரம் என்கின்ற திருவாசிக்கு நடுவே ஸ்ரீபஞ்சாட்சர ரூபமாக கூத்தப் பெருமான் விளங்குகின்றார். அந்த திருவாசியின் மேலே விளங்கும் சுடர்கள் அவை அக்ஷரங்கள். எனவே சுடர்களாக அக்ஷரங்கள் இருக்க, திருவாசியாக பிரணவம் இருக்க, அவற்றின் நடுவே ஸ்ரீபஞ்சாட்சர ரூபமாக கூத்தப் பெருமான் திருக்காட்சி தருகின்றார். இந்த திருவாசி என்பது பூர்ண ஞானத்தை உணர்த்துகின்றது. ஸ்ரீமத் கூத்தப் பெருமானின் கழுத்திலே 21 பிரம்ம கபாலங்கள் விளங்குகின்றன. அதோடு ஆதி வராகத்தின் கொம்பும் அதனோடு கலந்து விளங்குகின்றது. இது எதை குறிக்கின்றது என்றால், இறைவன் எத்தனையோ பிரம்ம கல்பங்களையும் ஆதி வராக கல்பங்களையும் கடந்து என்றும் நித்திய பொருளாக விளங்குபவர் என்பதை இது உணர்த்துகின்றது. குஞ்சிதாங்கிரிஸ்தவம் கூறுகின்றது, பிரம்மதேவரின் முகங்கள் 32. எனவே கர்த்ருராகங்கள் 32க்கும் இறைவனே மூல காரணமாவான் என்பதை அறிவிப்பதாக குஞ்சிதாங்கிரிஸ்தவம் கூறுகின்றது. இனி இறைவனார் அணுகின்ற பாம்புகள். இறைவனார் தன்னுடைய திருச்சடையிலே, திருமார்பிலே, திருவயிற்றிலே, மணிக்கட்டுகளிலே, திரு இடுப்பிலே, திரு பாதங்களிலே பாம்புகளை அணிகலனாக ஆபரணமாக ஏற்றிருக்கின்றார். பாம்பு என்பது நோன்பு இருக்கும் விரதிகளுக்கு, நோன்பிகளுக்கு எடுத்துக்காட்டு. காற்றையே உணவாக உட்கொண்டு வேறு ஒன்றையும் உண்ணாமல் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள இருக்கின்ற நிலையில் பாம்பு சிறந்தது. அதனால் அதனை ஆபரணமாக ஏற்று பெருமான் தாம் அன்பர்களுக்கு எளியவன் என்பதை உணர்த்துகின்றார். மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை நாகமாக காண்பது யோக ஆகம நூல்களின் மரபு. அவற்றை ஒட்டி காமிக ஆகமம் இறைவனார் அணிந்திருக்கின்ற நாகசக்தி அது அனைத்து உலகங்களையும் நியமிக்கின்றது என்று காமிக ஆகமம் கூறுகின்றது. அதோடு கூட இறைவனார் கூத்தப் பெருமான் இன்னும் பல பொருட்களை ஏந்தி திருக்காட்சி அளிக்கின்றார். கூத்தப் பெருமானின் திருக்கரங்களிலே பரசு, சூலம், பாசம், வாள், அங்குசம், மழு, மணி, கபாலம் முதலிய படைக்கலங்கள் அமைந்து விளங்குகின்றன. அதில் பரசு அது கோடரி வடிவாய் இறைவன் பாசங்களை சேதிப்பவன், அறுப்பவன் என்பதை உணர்த்துகின்றது. கபாலம் இறைவன் விருப்பு வெறுப்பு அற்றவன் என்பதை விளக்குகின்றது. பாசம் ஆன்மாக்களுக்கு வினைபோகத்தில் ஆசையை விளைவித்து உயிர்கள் அதிலேயே அழுந்தி அழியாதபடி கரையேற்ற உதவுவது. ஆக இது திருவருள் சக்தி போல்வதாய் உயிர்களுக்கு போகமோட்சத்தை உதவுவது. இறைவன் ஏந்தி இருக்கின்ற வாள் அளவில்லாத ஆற்றலை விளக்குவது. ஞானவாள் ஏந்தும் ஐயர் என்பது ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானின் திருக்கூற்று. உயிர்களின் அறியாமையை அறுப்பது இறைவனார் ஏந்தி இருக்கின்ற ஞானவாள். இறைவனார் ஏந்தி இருக்கின்ற அங்குசம் அது வசப்படாத பொருளை வளைத்து வசப்படுத்த பயன்படும் ஆயுதம். அனைத்தும் இறைவனாருக்கு வசப்பட்டது என்பதை குறிப்பது. பாச கண்மங்களிலேயே கிடந்து உழலும் உயிர்களை வலிந்து எழுப்பது. அப்படி எழுத்து உயிர்களின் ஆணவ களிறு, ஆணவம் என்கின்ற யானையை அடக்கி ஆள்பவர் இறைவனார் என்ற குறிப்பை உணர்த்துவது இறைவனார் திருக்கரத்திலே இருக்கின்ற அங்குசம். இறைவனார் திருக்கரத்திலே ஏந்தி இருக்கின்ற மழு அது
பறையின் வடிவாய் பாசச்சேதம் பண்ணுவது என்று காரண ஆகமம் கூறுகின்றது. இறைவனார் திருக்கரத்திலே இருக்கின்ற மணி அது ஓங்கார துவனியை உடையது. அதனை தாங்கி அவ்வோசையை எழுப்பி உயிர்களுக்கு எப்போதும் பிரணவநாத ஒலியை கேட்பித்து அருளும் ஆற்றலை இறைவனார் திருக்கரத்திலே இருக்கின்ற மணி விளக்குகின்றது. திரிசூலம் 3 கிளைகளை உடையது. இது ஹாரிணி, ஜனனி, ரோதயித்ரி என்ற முச்சக்திகள் வடிவமாக இருந்து இறைவனார் 3 தொழில்களை செய்து 3 மலங்களை ஆன்மாக்களிடமிருந்து நீக்கி முக்தியை அளிப்பவர் என்று பௌஷ்கர ஆகம விருத்தி கூறுகின்றது. திருவாசகம் திரு தசாங்க வெண்பா அன்பர்களை மும்மல அழுக்கு அடையாத வண்ணம் பாதுகாப்பதே இதன் குறிப்பு என்று கூறுகின்றது. இந்த சூலத்தின் பெருமை அதோடு மட்டுமல்ல, ஸ்ரீமத் நடராஜ பெருமான் சிறப்பாக விளங்கி இருக்கின்ற ஸ்தலங்களிலே இருக்கின்ற மக்கள் இறந்துவிட்டால் அவர்கள் செய்த தீவினைக்கு ஏற்ற நரக வேதனை இல்லை என்று ஒரு குறிப்பு. அதோடு இறைவனார் பைரவ கோலத்தில் தாங்கியிருக்கின்ற சூலப்படையின் நுனியிலே ஒரு கணப்பொழுது வருந்துதலே அவர்களுக்கான தண்டனை என்றும் பல தல வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. உயிர்கள் அழுக்கு அடையாத வண்ணம் உயிர்களை ஆளுவதே இறைவனார் திருக்கையில் இருக்கின்ற கழுக்கடையாகிய திரிசூலத்தின் குறிப்பு. இவ்வாறு இறைவனாரது திருவுருவ அமைப்பும் படைக்கலங்களும் தத்துவ கருத்தை உணர்த்துவனவாகவும் மந்திரமே திருவடிவாகவும் அமைவதால் அவற்றை ஞானக்கண் கொண்டு தரிசிக்க வேண்டும் என்பது நாம் உணரத்தக்க உண்மை. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.